வணக்கம் உறவுகளே. நல்லதோர் திரைப்படம், இளையோர்கள் முன்னின்று முன்னிறுத்திய திரைப்படம் யூத், கெர்னாஸ் கெனின் இயக்கத்தில். ஒவ்வொரு பெற்றோர்களும் தாம் வாழாமல் தமது பிள்ளைகளுக்காக கோவில் குளம் என்று அவர்கள் திற வேண்டுவதுதான் வழக்கமாக இருக்கின்றது. நான் கதையை சொல்லவில்லை, கெர்னாஸ் குடும்பத்தை சொல்கின்றேன். அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஈட்டிக் கொடுத்திருக்கின்றார் கெவின். அம்மா சாமி கிட்ட வேண்டி லெமன் ஜூஸ் போட்டு கொண்டாந்துருக்கேன், குடிக்கிறியா? பல கோடிகள் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் சில கோடிகளுடன் படத்தை நிறைவு செய்திருக்கின்றார் என்று இயக்குனரும் நடிகருமான தனுஷ் கூறியிருக்கின்றார். ஆனால் படத்தை பார்க்கும் பொழுது அது பிரமாண்டமாகத்தான் இருக்கின்றது. அத்தனை பெருமையும் தயாரிப்பாளர் கருப்பையா அவர்களுக்கும், அதோடு இந்த படத்திலே பங்கு பெற்றிய அனைவரையும் சாரும், முக்கியமாக தொழில்நுட்பமோ அல்லது நடித்த நடிகர்களோ இவரோடு இணைந்த அந்த கேங், இவர்களையும் அது சாராமல் இருக்கவே முடியாது. ஜி வி பிரகாஷ் இசையில் யூத் நன்றாகவே பாடல்கள் அமைந்திருக்கின்றது. அதை மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் இன்றைய இளையோர்கள் அவ்வப்போது பாடல்கள் வரும், அதை தாக்கிய ஒரு இசையும் வரும் என்றுதான் ரசிப்பார்களோ, அதனையும் காணக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கின்றேன் இது இயக்குனருடைய விருப்பமாகவும் அமைந்திருக்கலாம். ஒரு கதையை கூற அல்லது ஒரு தகவலை பரிமாற ஒரு இடைவேளை வரை காத்திருக்க வேண்டுமா? அப்படி காத்திருந்தால் இளையோர்கள் ரசிப்பார்களா? ஆட்டம் பாட்டம் கூத்து என மகிழ்ச்சியூட்டி தான் சொல்ல வந்த கதையை ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் கெவின். எனக்கு லவ்னா ரொம்ப பிடிக்குங்க. இன்ஃபேக்ட் யாருக்கு தான் பிடிக்காது? என் லவ் ஆஃப் மை லைஃப் தேர்றதுல தான் என்னோட இந்த ஹோல் ஜர்னி இருக்க போகுது. என்னது லவ் ஆஃப் மை லைஃபா? அப்படின்னா அதான் மச்சான், ஒரு பொண்ணை ஸ்கூல்ல 10 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்கல்ல. எது எப்படியோ என்னை திரைப்படம் எடுக்காமல், பண்பாட்டை சீரழிக்காமல், இளையோர்களுக்கு சொல்ல வேண்டிய கதையை இளையோனாக சிந்தித்து, அதுவும் சொல்ல போனால் தான் பட்ட விடயங்களை, தனது மனதில் தோன்றியவற்றை தெளிந்த முறையில் சொல்ல வேண்டிய கருத்தை ஆழமாக தொட்டிருக்கின்றார். இதைத்தான் இளையோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பண்பாட்டு சீரழிவை இளையோர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றதை சரியாக முத்திரை குத்தி சொல்லியிருக்கின்றார்கள். இளையோர்களுக்கு மட்டுமான திரைப்படம் என ஒதுக்கி விடாதீர்கள். ஏனென்றால் சொல்ல வந்த கதையை அழகிய முறையில் தாக்கத்தோடு கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் கெவின். இயக்குனர், திறமையான எழுத்தாளர், நல்ல திரைக்கதை அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். நான் நினைக்கின்றேன் இயக்குனர் பாக்கியராஜை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கின்றார். இந்த காலேஜ் பசங்க தான் காலையில என்னடா பேசவானாங்கிற, இப்ப என்னடா லவ் பண்றோங்கிற, ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் ஸ்கூல்ல தானே பேச வேணான்னு சொன்னேன், என்கிட்ட பேச வேணான்னு சொல்லல. ஓ ஸ்வீட். அவர் தனது ஆசான்களான தனுஷ், வெற்றிமாறன் போன்றவர்களை தன் மனதுக்குள் நினைத்து எடுத்த திரைப்படமாகவே இதனை நாம் பார்த்துக் கொள்ளலாம். வந்ததுல இருந்து பொய்யா சொல்றாங்க. பாக்குறாளுங்கன்னு சொல்றானே, அவங்க எப்படி பாக்குறானுங்க சொன்னானா? இந்த படத்தை பார்த்தோம்னா தெரியும், கதை வேண்டும் என்று செய்யவில்லை. அவர்களுடைய உணர்வுல பட்டதை, அவர்கள் கடந்த காலத்துல சந்திச்ச விஷயங்களை உணர்வோட வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆனா நல்ல தகவலை கொடுத்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஒரு இளையோர்கள் இந்த இப்படியான விஷயங்களை வெளிக்கிடும் பொழுது, ஏன் இளையோர்கள் மட்டுமல்ல, எவர் ஒரு நல்ல விடயங்களுக்கு வெளிக்கிட்டாலும் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களை பாராட்டி முன்னிறுத்துவது நிச்சயமாக தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துல வெற்றிமாறனோ அல்லது
தனுஷோ இந்த இயக்குனர்கள் தங்களுடைய அந்த பெருமையை மீண்டும் இவன் ஊடாக கூட இந்த கருணா ஸ்கென்ஸ் ஊடாக கூட செலுத்தி இருக்கின்றார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.